ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா மாத பலன், வருட பலன் எல்லாமே தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இதுல சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியா பயிற்சி எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதம் தனுசு ராசியில இருந்து மீன ராசிக்கு பயிற்சியாகிறார், தனுசு ராசியில இருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அப்ப இது பாத்தீங்க அப்படின்னா 2/12/2024 கார்த்திகை மாதம் 17ஆம் தேதி அவர் பயிற்சி ஆகிறாரு, திங்கட்கிழமை. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில சுக்கிரன் அப்படிங்கிறது ஒரு வாழ்க்கைக்கு சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர். அவர் பயிற்சியாகி இந்த 12 ராசிக்கு என்ன பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அடிப்படையில குரு பகவான் ரிஷபராசியில வக்ரம் பெற்று இருக்காரு. செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா கடக ராசியில நீசம் பெற்று இருக்காரு. கேது பகவான் பாத்தீங்க அப்படின்னா கன்னி ராசியில இருக்காரு. சூரியன் புதன் பாத்தீங்க அப்படின்னா விருச்சக ராசியில, மகர ராசியில பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் இருக்காரு. இதுலயும் பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா கும்பராசியில பயணம் செய்யறாரு. இந்த ராகு பகவான் மீன ராசியில இருந்து பயணம் செஞ்சிட்டு இருக்காரு. இந்த 12 ராசிக்குமே சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 2வது ராசியான ரிஷப ராசிக்கும் 7வது ராசியான துலாம் ராசிக்கும் உள்ள அதிபதி சுக்கிர பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த மகர ராசியில இருந்து அவருடைய பார்வை என்பது 7ஆம் பார்வை மட்டுமே. அந்த 7ஆம் பார்வையினால என்ன நல்ல பலனை கொடுப்பார், கெட்ட பலனை கொடுப்பார், அவருடைய சுபாவம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்கலாம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். இந்த மீன ராசியா இருக்கட்டும், இந்த 12 ராசிகளா இருக்கட்டும், எந்த ராசியை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நிறைய நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஜோதிடம் பார்க்குறோம், வாஸ்து பார்க்குறோம், மற்ற விஷயங்கள் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எல்லா சகல விதமான விதமுமே எல்லாமே பார்க்குறோம். இந்த எல்லாத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நல்லது நடக்குது அப்படின்னா அதை பாத்தீங்க அப்படின்னா 100க்கு 80% கர்ம வினையை தொட்டே நடக்குது. மிச்சம் 20% நீங்க என்ன நல்லது கெட்டது செய்றீங்களோ அதனுடைய தொடர்ச்சி தான் உங்களுடைய பலாபலானே நடக்குது. 100க்கு 60% நல்ல நிலைமையில ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க அப்படின்னாலும் 40% ஒரு வகையில பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களுடைய நிலை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா இந்த மீன ராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கும் உங்களுக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துக்கும் தனுசுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான். உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு. 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் அதை பார்க்கிறாரு. குரு எந்த இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய பார்வைக்கு பலன் அதிகம். குரு பார்த்தால் கோடி நன்மை நம்ம சொல்றோம். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரம் பெற்று இருக்காரு. வக்ரம் பெற்று இந்த இடத்தை எல்லாம் பார்க்கிறாரு. ஆனா 3ஆம் இடத்தினுடைய அதிபதி சுக்கிர பகவான் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தானத்துல இருந்து 11ஆம் இடத்துல உங்களுடைய 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானமான கடகராசியை பாத்தீங்க அப்படின்னா அவர் பார்வையிடுறார். கடகராசியை பார்க்கும்போது அவரு செவ்வாய் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 9க்கும் 2ஆம் இடமான மேசராசிக்கும் உள்ள அதிபதி. அவர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர் நீசம் பெற்று இருக்காரு. ஒரு கிரகம் நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை 0% தான் வேலை செய்யும். அதாவது நீசம் பெறதோ, வக்ரம் பெறதோ, அஸ்தமனம் ஆகுறதோ, திதி சூன்யத்துல அகப்படுறதோ, இந்த மாதிரி விஷயங்கள் பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு வகையில பலவீனத்தை சந்திக்குது. அதாவது ஒரு கிரகம் ஆட்சி பலம் பெறது, உச்ச பலம் பெறது, நீச பங்கம் ஆகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு சில உயர்வை தருகிறது. அப்ப இந்த நீசமாய் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான சுக்கிர பகவான சுப கிரகம் பார்க்கும் பொழுது நீச பங்க ராஜயோகமா மாறும். அப்ப இந்த 2024 இது வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே
மாறி இன்னைக்கு வந்து விரையச்சனி உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. சனியினுடைய தாக்கம் 50% இருக்கு. இந்த 50%ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பணங்காசு ஏதேனும் சுப செலவுகளாக பண்ணி அதை விரயம் பண்ணுறது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2024 விட 25 அப்படிங்கிறது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான ராகு கேது, குரு பகவான், சனி பகவான், இது எல்லாமே பெயர்ச்சி ஆகுது. அப்படி பெயர்ச்சி ஆகும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லாபஸ்தானமான, அதாவது சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு உங்களுடைய ஜென்மச்சனியா வர்றாரு. ஜென்மச்சனியா வரும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானை பார்த்து பயப்படாத ஒரு நபர்கள் இல்லை. ஏன் அப்படின்னா இப்போ மற்ற கிரகங்கள் இருக்கு, நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகமே இருந்தாலும் அவருடைய நிலையில இருக்கக்கூடிய இடத்துலதான் அவருடைய அந்த பார்வை உண்டு. ஆனால் இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் இருக்கிற இடத்துல இருந்து முன்னாடியும் பாதிக்கும், பின்னாடியும் பாதிக்கும். அது இல்லாம 7ஆம் இடமான நேருக்கு நேராக பார்க்கறது கண்ட சனியாகவும், உங்களுடைய ராசிக்காக 8ஆம் இடத்தில் அவர் பிரவேசிக்கிறது அஷ்டம சனியாகவும், உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்துல பிரவேசிக்கிறாருன்னா அவர் வந்து அர்த்தாஷ்டம சனியாகவும் நம்ம செய்யலாம். ஒரு மனிதருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு தொடரும் போது 30 வயசுக்கு உள்ள சனியினுடைய தாக்கம் வந்துடும். அது 60 வயசுக்குள்ள 2வது வட்டி வந்துடும், 90 வயசுக்குள்ள 3வது வட்டி வந்துடும். மங்கு சனி, பொங்கு சனி, நீசம் பெற்ற சனி, இல்ல மரண சனி, அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த சனியினுடைய தாக்கம் இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா தன்னை தானே யாரு அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுத்துருவார். ஏன் அப்படின்னா ஒரு கிரகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப சுக்கிரன் இருக்கு, மற்ற கிரகங்களா இருக்குன்னா அந்தந்த ராசியில இருக்கையில அங்கிருந்து அவருடைய பார்வை என்னவோ பார்க்குற இடத்துக்கும் அவருடைய இருக்கிற இடத்துக்கு தான் அது பிரச்சனையா இருக்கும். அப்ப ஆனா இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்துல இருந்து 6 இடத்தை பாதிக்குது அப்படின்னா 30 வயசுக்குள்ள சனியுடைய தாக்கம் வருது அப்படின்னா கிட்டத்தட்ட 15 வருஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கத்திலேயே ஒருத்தன் வாழ அப்படின்னா அப்ப எப்படி இருக்கும்? அப்ப பார்த்து பயப்படாதவங்க இருக்காங்கன்னா ஏன் பயப்பட மாட்டாங்க? எல்லாருக்கும் எல்லாமே நல்லதும் பண்றது இல்லை, எல்லாருக்கும் கெட்டதாகவும் நடந்துறது இல்லை. உங்களுடைய பிறப்பு ஜாதகம், ஜனன ஜாதகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். இந்த லக்னம் நல்லா இருந்து, ராசி நல்லா இருந்து, எல்லாமே லக்னாதிபதியோ ராசிநாதனோ சுபக்கிரகத்தோடு இணைவு பெறதோ, இல்லை அதை வந்து லக்னாதிபதியே ராசிநாதனோ சுபக்கிரகம் பார்ப்பதோ, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பமே நீங்க செய்த கர்ம வினைகளை தொடர்ந்து உங்க ஜாதகத்துடைய நிலை அமையும். அப்ப நல்ல நிலைமையில வருது அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன? இந்த விஷயத்த சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா தசாபுத்தி தான். அப்ப நீங்க எங்க இருந்து தசாபுத்தி நடக்குது? இன்னைக்கு நடக்கக்கூடிய இப்ப சனி பெயர்ச்சி ஆகுது, சனி நமக்கு தாக்கம் வரப்போகுது அப்படின்னா என்ன நடக்கும்? சனி திசையோ, சனி புத்தியோ, சனி அந்தரமோ, சனி சூட்சமோ இந்த மாதிரி நடந்தால உங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இல்லை அப்படின்னா நீங்க சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் வராது, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த மீன ராசி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி 12வது இடம். இந்த 12 அப்படிங்கிறது அயனம் சயனம் போகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடமா இருந்தாலும் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குருவாகப்பட்டவர் முயற்சி ஸ்தானத்துல வக்ரம் பெற்று இருக்கிறதும் வந்து ஒரு அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இந்த உறவுகளுக்குள்ள ஒரு சில விரிசல்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா முயற்சிகள், நீங்க எடுக்கக்கூடிய செயல்பாடுகள், சிந்தனைகள் அனைத்துமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தடைபடும். அப்ப அந்த தடைபடக்கூடிய ஒரு விஷயங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட தரதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும் இல்லையா? அப்ப இதை பொறுத்தளவுக்கு நிதானமான பேச்சு, நிதானமான செயல், வண்டி வாகனங்கள் ஓட்டுறது, கவனம், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இதுல முதல் நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் வந்து உங்களுடைய ராசிநாதன். அந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் எப்போதுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அமைதி குணம் கொண்டவர்கள், ஜோதிடர்கள், நீதிபதிகள், ஆசிரியர்கள், கோயிலில் வேலை பார்க்கக்கூடிய குருமார்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் குருஸ்தானம்னு சொல்லுவோம். அப்ப இந்த குருஸ்தானத்துல இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல அமைது அப்படின்னா அவருடைய செயல்பாடுகள், சிந்தனைகள் எல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும்.
12 ராசிக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொது பலன். ஆனால் அவரவருடைய கர்ம வினை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவரவருடைய ஒரு 50% பொருந்தலாம், இல்லை 20% பொருந்தலாம், 100% கூட சொல்லக்கூடிய விஷயம் பொருந்தலாம். அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குருவினுடைய பார்வையும் சரி, பார்க்கக்கூடிய இடம் மூலியமாக ஒரு வருமானங்கள் பெறதுக்கான வழிவாய்ப்புகள் உண்டாகும். குரு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்காரகன்னு சொல்லுவோம். பெரும் பணத்துக்கு அதிபதி, தங்கத்துக்கு அதிபதி, குழந்தை வரம் கிடைக்கிறது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு குழந்தை வரம் கிடைக்கிறது. திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணங்கள் நிறைவேற வாய்ப்பு உண்டு. மறுமணம் சார்ந்த விஷயங்கள், அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலையில வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், வேலை கிடைக்கிறது, ப்ரமோஷன் ஆகிறது, சம்பள உயர்வு, இது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா அமையும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 11க்கும் 12க்கும் உள்ள அதிபதி. அவர் 12ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்றிருந்தார். உங்களுடைய ராசிக்காக 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல சனி பகவான் செய்யறதுல விரயச்சனின்னு சொல்லி சொல்றது. இந்த விரயச்சனியுடைய தாக்கம் 50% உங்களுக்கு பாதிக்கும். அது நல்லதை செஞ்சாலும் 50% தான், கெட்டதை செஞ்சாலும் 50% தான். உங்களுடைய ராசிநாதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவான் இவ்வளவு நாள் வக்ரம் பெற்றிருந்தாரு. இன்னைக்கு வந்து வக்ரம் எல்லாம் நிவர்த்தி ஆகி இந்த வரக்கூடிய 2025 வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகுறாரு. அப்ப மார்ச்ல, அதாவது வந்து பாத்தீங்கன்னா 3வது மாசத்துல பெயர்ச்சி ஆகி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு ஜென்மச்சனியாவே இருந்தாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவாகப்பட்டவர் சனி, ராகு, கேது எல்லாமே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இது வரப்போகுது. இதை பொறுத்தளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் ஒரு நல்ல மாற்றம் தான் இந்த சுக்கிர பயிற்சியை சொல்லலாம். அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம். புதன் பகவான் உங்களுக்கு 4க்கும் 7ஆம் இடத்து அதிபதியும் கூட. 4 அப்படிங்கிறது மிதுன ராசி, 7 அப்படிங்கிறது கன்னி ராசி, 2க்கும் உள்ள அதிபதி புதன் பகவான். அவர் வந்து உங்களுடைய ராசியில பிரவேசிக்கிறாரு அப்படின்னா அவருடைய நிலை வந்து நீசம். அது எப்படி இருக்கும்? 0% இருக்கும். அப்போ 7ஆம் வீட்டு அதிபதி வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுடைய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா டாக்குமெண்ட் சார்ந்த துறைகள்ல, பத்திரப்பதிவு சம்பந்தமான துறைகள்ல, அது இல்லாம இந்த காற்று சம்பந்தமான இதுகள்ல, ஒரு பேச்சு, பட்டிமன்ற பேச்சாளர், மேடை பேச்சாளர், இந்த மாதிரி பேசுறது சம்பந்தமா உள்ளவங்க, அது மாதிரியெல்லாம் உள்ளது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய காரகம். அப்ப இந்த புதன் பகவான் உங்களுக்காக பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்காரு. இன்னைக்கு இந்த சுக்கிர பயிற்சியில பாக்கியஸ்தானத்துல இருக்கையில அவர் வந்து 6ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்து இருக்காரு. 6 அப்படிங்கிறது ரோக சத்துருவா இருந்தாலும் ஒரு கடன் பெற்று ஒரு தொழில் பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கூட உங்களுக்கு அமையலாம். 9ஆம் இடமான அப்பா அப்படிங்கிறது 9ஆம் இடம் தான். அந்த 9ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 3ஆம் இடத்தை பாக்குறாரு. அப்ப முயற்சி ஸ்தானத்தை உருவாக்கி ஒரு உழைப்பில்லாத வருமானம் ஈட்டுறதுக்கான வழிகள் கூட உண்டு. பெரிய ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை சந்திக்கிறதுக்கான வழி வாய்ப்புகள் உண்டுன்னு தான் சொல்லலாம். இந்த புதனை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா முற்றிலுமே சுப கிரகம் தான். அதாவது நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள் ராகு, கேது, சனி பகவான், இதெல்லாம் ராஜ கிரகம்னு சொல்லுவோம். ஒரு வருஷ பலன் எடுக்கிறோம்னா அந்த வருஷ பலனுக்கு வந்து இந்த 4 கிரகத்தையும் அடிப்படையா வச்சுட்டேன் நம்ம பலன் சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த ஒரே மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கிரகங்களான புதன் பகவான், வளர்பிறை சந்திரன், சுக்கிரன், செவ்வாய் வந்து 45 நாள் பயணம் செய்யாரு. இருந்தாலும் மாத கணக்குல நம்ம எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது ஒரு திடீர் யோகமும் சரி, இந்த திடீர் அதிர்ஷ்டமும் சரி, ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதக்கோள்கள். அது நல்ல நிலையில இருக்கிறதான நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. நன்றி, வணக்கம்.